ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த சிக்கு கோலம் பேச்சஸ் வச்சு பண்ணுறாங்க தெரியுங்களா? ஹேர் ஆக்சஸரி ஆகட்டும், இல்லை சில்க் த்ரெட் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், அதைத்தான் நானும் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து நான் சில்க் த்ரெட் பேங்கிளில் வந்து நான் ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து சாரீ கஸ்டமைசேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் அண்ட் பர்பிள் மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜர்தோசி ஆகட்டும், இல்லை அந்த ஸ்டோன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நான் வந்து பர்பிளாக ஸ்டோன்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோன்ஸ் எடுத்திருப்பேன்னா, ட்ராப் பர்பிள், ஸ்கொயர் பர்பிள் அண்ட் 4 mm ரவுண்டு பர்பிள். இதை தான் வந்து நம்ம வந்து அந்த டாட்ஸ் மாதிரி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் இதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணியிருந்தேன்னா T9000 யூஸ் பண்ணினேன். நம்ம B7000 அது கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணியும் நம்ம அந்த ஜர்தோசியை வந்து எடுக்கலாம். நான் கட் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரு ஃபுல் கம்பி நம்ம வந்து கோலம் போடுற மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பட் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் அது ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது பேச்சஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அந்த எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்துருச்சு நமக்கு. ஓகே, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த க்ளூ மட்டும் நம்ம கையில் ஸ்டிக் ஆச்சுன்னா ஸ்டோன் மேலெலாம் ஸ்டிக் ஆகும். அதுக்கும் ஒரு சின்ன டிப் வந்து நான் ஒன்று பார்த்ததை வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு க்ளூ வந்து ட்ரை ஆகாதனால கண்டிப்பாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல இந்த ஜர்தோசியை வந்து நீங்கள் வந்து அந்த கோலம் மாதிரி நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டோன்ஸை வந்து கரெக்டாக டாட் பொசிஷன்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ட்ரை ஆகாததுக்கு முன்னாடி. உங்களுக்கு கை வச்சோம்னா கையில் க்ளூ வருது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பாக ஒரு டூத் பிக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த க்ளூவோட லிட்டே வந்து அந்த பின் வந்து ஷார்ப் பின்னே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த லாஸ்ட் போர்ஷன் வரப்போ மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அது எங்கே வருதோ அங்கே பார்த்து கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு ஸ்டிக் பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன இது என்ன இருக்குன்னா, லாஸ்ட்டாக கட் பண்ணது வந்து நீங்கள் க்ளூ கிட்ட வச்சாலும் அது நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடும் நமக்கு. பாருங்கள், நகர்ந்துகிட்டே இருக்கா? ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, பக்கத்தில் நம்ம ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம் பார்த்திங்களா, அந்த ரவுண்ட் ஸ்டோன் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன். ஸோ அது வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோலையும் என்னோடய ஃப்ளாஸ் அண்ட் டிப்ஸ் என்ன பண்ண அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவும் நம்ம பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். நம்மளோட சில்க் த்ரெட் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் முதல்ல ஒரு 8 பேச்சஸ் ரெடி பண்ணேன் பேங்கிளுக்கு. இது வந்து இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கட் பேங்கிளில் 2.6 சைஸ் 2.6 சைஸில் நான் பண்ணியிருக்கேன். 2.6 சைஸில் நமக்கு இன்னர் டயா வந்து கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் வரும். 6 சென்டிமீட்டர் வரும் நமக்கு. அதே 6 சென்டிமீட்டர் வந்து நமக்கு நார்மல் பேங்கிள்க்கும் ஃப்ளாட் பேங்கிள்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நம்ம முன்னாடியே பேங்கிள்ஸில் பார்த்துருக்கோம்ல, அதுதான். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் லிட்டை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பிளேஸில், அந்த ட்ராப் வந்து நகர்ந்துருக்கா என்னன்றதை பார்த்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆகாததுக்கு முன்னாடி கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேச்சஸ் வந்து நைட் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ஒரு நியர்லி 20 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் விட்டுருங்க ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ தட் நம்ம அப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணி பேச்சஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நான் சால்ட்ரிங் வந்து நான் யூஸ் பண்ணலை. இதுக்கு டேரெக்டாக நம்ம வந்து சிசர் வச்சு மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குத்தாமல் இருக்கான்னு மட்டும் ஓரத்தில் பார்த்துக்கோங்க. அண்ட் கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த ஜர்தோசி நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு சின்ன டிப் ஒன்று ஒரு இது வீடியோவில் ஒன்று பார்த்தேன். நம்மளோட நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன பேச்சஸ் அதை எடுத்து இந்த மாதிரி பேச்சஸ் மேலே ஸ்டோன்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளூவில் வந்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அந்த க்ளூ எல்லாம் வந்துடும் அப்படின்றத பார்த்தேன். அதுதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து ரேப் வந்து சில்க் த்ரெட்டு, சில்வர் கலரு.
அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் உங்களுக்கு கீழே வந்து நம்ம எப்பவுமே ஸ்டிக் பண்ணுவோம் உள்ளார, இது மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படியும் நமக்கு மேலே ஃபுல்லாக வந்து பேச்சஸ் ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் மேலே வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து B7000 இல்லைனா நான் வந்து இப்போ T9000 வச்சு தான் க்ளூ வச்சு தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பார்த்துக்கோங்க எப்படி வருது அப்படின்ட்டு. இதை வந்து எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ஒரு 8 போர்ஷனில் பண்ணலாம். ஒரு ப்ளஸ் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ என்னோடய டிசைன் பார்த்தீங்கன்னா, அவங்க சாம்பிள் அமுச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு கோலம் பேட்சுக்கும் இன்னொரு கோலம் பேட்சுக்கும் கேப்பே வராமல் அப்படியே கண்டினியூவாக ஸ்டிக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பேட்சஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச் இருக்குது. பாருங்கள், இது ஒரு சின்ன டிப் இது. ஸோ 1 இன்ச்சுக்கு வந்து எனக்கு வந்து அங்கே ஸ்பேஸ் வருது. ஸோ நம்மளோட பேங்கிளுக்கு வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த டேப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா, எனக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட வந்து 9 இன்ச் வருது. 9 இன்ச் ப்ளஸ் கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை நம்ம ஒரு பேட்ச்க்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ 9 பேட்சஸ் எடுத்தோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு பேட்சஸ் வந்துடும். இது வந்து ஒரு சின்ன க்ளூ. ஆனால் இதே வந்து நமக்கு பேங்கிள் சைஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த டேப் வச்சேன். எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாம்பிள் பிக்சர் அமுச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கோலத்துக்கும் இன்னொரு கோலத்துக்கும் ஸ்பேஸ் இல்லாமல் அமுச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணுறப்ப 8 பேட்சஸ்க்கு அப்புறமா என்னோடய 9th பேட்ச் வந்து எனக்கு வந்து அங்கே பத்தல், அதாவது வந்து இடம் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணினேன்னா, அந்த இடத்துல ஒரு டிசைன் வந்து ஒரு 3D டிசைன் மாதிரி இல்லை ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி நான் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி வச்சுருப்பேன். அது எப்படி கவர் பண்ணுன்றது இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேட்சஸ் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறப்ப க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட துணி கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை வச்சு கொஞ்சம் லாக் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ப்ளேஸ் வச்சு லாக் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன் வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நான் ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி இதே பர்பிள் வித் ஒயிட் ஜர்கன் ஸ்டோன்ஸ் வச்சு நான் பண்ணியிருப்பேன். ஒரு கோலத்துக்கும் இன்னொரு கோலத்துக்கும் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு ஃபினிஷ்டு ஸ்டோன் இது. அதாவது ஒரு ஃபினிஷ்டு வளையல் வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு இப்போ இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அதே ட்ராப் ஸ்கொயர் வித் ஒயிட் ஜர்கன் ஸ்டோன்ஸுங்க. மூன் ஷேப், க்ரெசன்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இடையில வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டோனுங்கிறதுனால நான் நார்மல் நம்மளோட ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸ்கொயரை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் குந்தன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குந்தனுக்கு பதிலாக இன்னும் கிராண்டாக வேணும்னா நம்ம கிளிப் ஸ்டோனில் கூட நீங்கள் ஸ்கொயர் கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் வச்சிங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்மளோட லோட்டஸ் டிசைன் அந்த டிசைன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஒரு ட்ராப், அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து அந்த மூன் ஷேப் ஸ்டோன்ஸ், க்ரெசன்ட்னு சொல்லலாம், இல்லை மூன் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நான் பக்கத்தில் வைக்க போகிறேன். இது வந்து அங்கே ஒரு இன்பிட்வீனில் ஒரு கிராண்டாக ஒரு டிசைன் வரும் அந்த இடத்துல கவர் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். 3D ஃப்ளாரல் வைக்கலாம், லோட்டஸ் வைக்கலாம், 3D லோட்டஸ் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். கிளிப் ஸ்டோன் நம்மளோட ஸ்டோன் செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சும் நீங்கள் பண்ணலாம். ஸ்டோன் வச்சு ஸ்டோனை சுற்றி நீங்கள் ஒரு செயினை கொடுத்தீங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும், எனக்கு இந்த ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ அந்த பேட்சஸ் வந்து இடம் இல்லாமல் கேப்பே இல்லாமல் நான் அடுத்தடுத்து ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஸ்பேஸும் வராது, ஈவனாகவும் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ இதே ஃப்ளாரல் டிசைனை தான் நான் வந்து இதே லோட்டஸ் டிசைனை தான் நான் கீழேயும் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே வந்து பிளாங்காக இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் ஜர்கன் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறேன். ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக வந்து நம்மளோட B7000 இல்லை, நான் இங்கே வந்து T9000 தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பக்கத்தில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை நான் எப்படி கவர் பண்ணுறேன்னா, 2
க்ரெசன்ட் ஷேப் மூன் ஷேப் ஸ்டோன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கர்வ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கிடையிலேயே நான் ஒரு ஜர்கன் ஸ்டோன் வைக்க போகிறேன். இது என்ன டிசைன்னா, இந்த பேங்கிளுக்கு ஒரு பார்டர் பேங்கிள் வரும். அந்த பார்டர் பேங்கிளை நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த வீடியோவை நான். ஸோ பார்த்தீங்களா, ஜர்கன் ஸ்டோன்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஜர்கன் ஸ்டோன்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து பர்பிளும் வைக்கலாம், இல்லை சில்வர் கலர் 3mm ரவுண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை கூட வைக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் அந்த நம்ம ஜர்கன் ஸ்டோன் வச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். அதனால் நான் என்ன பண்ணினேன், ஜர்கன் ஸ்டோன்ஸ் ஒயிட்டே எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நம்ம தம்ப்நெயிலில் வந்து இந்த சாரியும் நான் வச்சு நான் உங்களுக்கு பிக் வந்து இந்த தம்ப்நெயில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குது, அப்படி எதனால் இந்த கலர் நம்ம பிக் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஜர்கன் ஸ்டோன்ஸ் வைக்கிறப்ப பார்த்து வைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா என் விரலோடையே வந்துருச்சு அது. ஸோ அது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இந்த கேப் போர்ஷனை இந்த மாதிரி நான் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஒரு கோல பேட்சுக்கும் இன்னொரு கோல பேட்சுக்கும் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை நான் எப்படி கவர் பண்ணுறேன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். க்ளூ இருக்குன்னு பார்க்காதீங்க. நல்லா ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு க்ளூ தெரியாது. அண்ட் பேட்சஸ் ஒட்டுறப்ப நம்ம அந்த B7000லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூவாவது நமக்கு வந்து ட்ரை ஆச்சுன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 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 க்ளூ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒயிட்டாக தான் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். பட் B7000 இல்லை அது மாதிரி T9000லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு டார்க் ஷேடில் உங்களுக்கு தெரியும். சில்க் த்ரெட் மேலே பட்டுச்சுனாலே கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறேன்னா, இதே வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூன் ஷேப் ஸ்டோன்ஸை தான் நான் வைக்கிறேன். நான் இங்கேயும் வந்து அந்த லோட்டஸ் மாதிரி வைக்கலாம், ட்ராப் வச்சு வைக்கலாம்னு நினச்சேன். அங்கே கொஞ்சம் கேப் வருது. அதனால் நான் என்ன பண்ணினேன்னா, நமக்கு சைட் பேங்கிளுக்கு மேட்சப் ஆகிற மாதிரி நான் அதே மாதிரி வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் ஒன்று வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மூன் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து இடையில் ஒரு ஜர்கன் ஸ்டோன்ஸை வந்து வைக்க போகிறேன் நான். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப அது கிளிட்டரிங்காக இருக்கும், கிராண்டாக இருக்கும், நமக்கு ஹெவியாக இருக்கும். நீங்கள் இதை சிங்கிளாகவும் போடலாம், இல்லைனா இதுக்கு பார்டரும் நான் காமிக்கிறேன், அந்த மாதிரியும் வச்சு நீங்கள் ஹெவியாகவும் போடலாம். இன்னொன்று இந்த பேட்சஸ்க்கு இடையில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட நம்ம வந்து ஜர்கன் ஸ்டோன்ஸ் வேணால் வைக்கலாம். பட் அது வச்சா ஒருவேளை அந்த கோலம் வந்து தெரியாதோன்றதுனால நான் விட்டுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல் பேங்கிளில் வந்து கவர் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஸ்டோன்ஸுங்க வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து பின்னாடி வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பின்னாடியும் கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஸ்டோன் வந்து நமக்கு ட்ரை ஆச்சுன்னா நல்லா அப்படி ஸ்டிஃபாக இருக்கும், லாங் லைஃப் வரும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சிங்கிளாக இருக்கிறது. இப்போ இதுக்கு வந்து அந்த நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிற பேங்கிள்ஸ் வந்து 4 ஃபோக்கட் பேங்கிள்ஸையும் நான் வந்து எடுத்து பார்டர் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதே அந்த மூன் ஸ்டோன்ஸை தான், ஜர்கன் ஸ்டோன்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு ஃபுல்லாகவே பர்பிள் ரேப் பண்ணியிருப்பேன். ஆனால் சென்ட்ரல் கட்க்கு வந்து நான் சில்வர் வந்து ரேப் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங்காக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு செமி பிரைடல் லுக் வரும் இது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா டூ கமெண்ட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். ஹாவ் a great day.